யோவேலாகமம் அதிகாரம் 1. பெத்துவேலின் மகனான யோவேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. முதியோரே, இதை கேளுங்கள். நாட்டிலுள்ள குடிமக்களே, நீங்கள் அனைவரும் செவிகொடுங்கள். உங்கள் நாள்களிலாவது உங்கள் தந்தையரின் நாள்களிலாவது இதுபோன்று நடந்ததுண்டோ? இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்குச் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும். அவர்களின் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூறட்டும். வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை தொள்ளும் வெட்டுக்கிளி தின்றது. தொள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றழித்தது. குடிவெறியர்களே, விழித்தெழுந்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் அந்த இனிப்பான திராட்சை ரசத்திற்காக புலம்புங்கள். ஏனெனில் அது உங்கள் வாய்க்கு எட்டாமற் போயிற்று. ஆற்றல் மிக்க, எண்ணிக்கையில் அடங்காத வேற்றினம் ஒன்று என் நாட்டிற்கு எதிராய் எழும்பியிருக்கின்றது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், பெண் சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. என்னுடைய திராட்சை கொடிகளை அது பாழாக்கிற்று. அத்தி மரங்களை முறித்து போட்டது. அவற்றின் பட்டைகளை முற்றிலும் உரித்து கீழே எறிந்தது. அவற்றின் கிளைகள் வெளிறிப் போயின. கணவனாக வரவிருந்தவனை இழந்ததால் சாக்கு உடை உடுத்திக் கொள்ளும் கன்னிப் பெண்ணை போல் கதறி அழுங்கள். ஆண்டவரது இல்லத்தில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமல் ஒழிந்தன. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் குருக்கள் புலம்பி அழுகின்றார்கள். வயல்வெளிகள் பாழாயின, நிலமும் புலம்புகின்றது. ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது. ரசம் தரும் திராட்சை கொடிகள் காய்ந்து போயின. எண்ணெய் தரும் ஒலிவ மரங்கள் பட்டு போயின. உழவு தொழில் செய்வோரே, கலங்கி நில்லுங்கள். திராட்சை தோட்டக்காரர்களே, அழுங்கள். ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயின. வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று. திராட்சை கொடி வாடி போகின்றது. அத்தி மரம் உலர்ந்து போகின்றது. மாதுளை, பேரீந்து, பேரிலந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்குகின்றன. மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது. குருக்களே, சாக்கு உடை உடுத்திக் கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நேர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். உணவுப் பொருள் எல்லாம் பாழாய் போனதை நம் கண்கள் காணவில்லையா? நம் கடவுளின் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இல்லாமற் போனதை நாம் பார்க்கவில்லையா? விதைகள் மண்கட்டிகளின் கீழ் மங்கிப் போயின. பண்டசாலைகள் பாழடைந்து விட்டன. களஞ்சியங்கள் இடிந்து விழுந்தன. கோதுமை விளைச்சல் இல்லாமற் போயிற்று. காட்டு விலங்கினங்கள் என்னவாய் தவிக்கின்றன. மேய்ச்சல் காணா மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன. ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன். பாலை நிலத்தின் மேய்ச்சல் இடங்கள் தீக்கிரையாயின. வயல்வெளியில் இருந்த மரங்கள் அனைத்தையும் நெருப்பு சுட்டெரித்துவிட்டது. நீரோடைகள் வற்றி போனதால் காட்டு விலங்குகள் கூட
உம்மை நோக்கி கதறுகின்றன. பாலை நிலத்தில் இருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு விழுங்கிவிட்டது.